அபி என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? விசிபிளாக இருக்குது. சரி, ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே போகலாம். ஸோ நேற்று என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? அது ஸ்டேட்டஸ் கோடு எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கோடு எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கேஜஸ். என்ன பேக்கேஜஸ்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்கான மீனிங் என்னங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ்பிரஸ் நோட் மார்க் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, பி கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி கிரிப்ட்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது ஃபோர்த்தாக நமக்கு என்ன தேவைன்னா க்ளவுடினரி தேவை. ஸோ தென் .env சிக்ஸ்த் ஒன். JSON வெப் டோக்கன், mongoose, multer, nodemailer. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இது. ஓகேவா? யாரோ அகைன் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பேக்கேஜஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இதுக்கான மீனிங் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ நேற்று பார்த்துட்டோம் எக்ஸ்ப்ரெஸ் எதுக்காக, அது வந்து நமக்கு ஃப்ரேம் ஒர்க்கு, இதோட நோட் ஜேஸோட ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தோம். தென் நோட்மான் நமக்கு ரிசல்ட்டு லைவாகவே அப்டேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் இந்த பி கிரிப்ட்னா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லைக் அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்துடலாம். இப்போ எங்கே இருக்கணும் நம்ம, இங்கே இருக்கோம். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ரிஜிஸ்டர் ஃபார்ம், இதுதான் நம்மளோட லாகின் ஃபார்ம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இமெயில் பாஸ்வேர்ட் நமக்கு ஃபில் பண்ணுவாங்க. அப்போ இந்த இமெயில் பாஸ்வேர்டு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, இந்த இடத்துல போய் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி ஸ்டோர் ஆகும்போது ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், இதை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், நம்மளோட பாஸ்வேர்டை ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளோடது என்ன பண்ணக்கூடாது, ஓப்பனாக இந்த மாதிரி பாஸ்வேர்டுங்கிறது இப்படி தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை பி கிரிப்ட் பண்ணிவிடுவோம். பி கிரிப்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, லைக் சம் லெட்டர்ஸ், ஒரு ஏபிசிடிலேயோ ஒரு அல்ஃபபெட் லெட்டர்லேயே நம்ம கிராஸாக போட்டு ஆஷ் சிம்பிள், அட்டு, இந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இங்கேருந்து போகும்போதே இதை ஆஷ் பண்ணிவிடும். ஆக்சுவலி நம்ம பாஸ்வேர்டு எப்படி போகும்னா நமக்கே தெரியாது. இங்கேருந்து நம்ம கொடுக்கும் போது ஒன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு திரும்ப ரெகுலராக அதே ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த டைமில் மட்டும்தான் இதையும் நமக்கு கம்பேர் பண்ணி எடுத்துக்கும். இன்கேஸ் இங்கே ஒரு பாஸ்வேர்டு இங்கே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா எடுக்காது. ரீசன் என்னென்னா, இந்த பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். தென் இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை பி கிரிப்ட் பண்ணி இங்கே சேவ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இதோட மெத்தட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கண்ணம்னான் ஏபிசிடி, தென் வந்து இதோட சேர்ந்து ஆஷு, அட்டு, இந்த மாதிரி தான் இதோட பாஸ்வேர்டு போய் சேவ் ஆகும். ஸோ இப்படி சேவ் ஆகுறதுனால என்ன இருக்குது, ஏன் இப்படி சேவ் ஆகணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஹேக் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட டேட்டா வந்து வெளிலவும் லீக் ஆகாது, நம்மளோட பாஸ்வேர்டு என்ன இருக்குன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரீசனுக்காகலாம் தான் இந்த பி கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி கிரிப்ட் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டு இங்கேருந்து போகும்போது இன்க்ளூடிங் ஒரு டெவலப்பரால் கூட பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு அது லைவாகவே ஷோ பண்ணுறேன்.
லோட் ஆகிட்டுருக்கு. எப்படி சேவ் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே இங்கே ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோடய டேட்டா பேஸஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, நம்ம அடுத்தது பார்க்கலாம். சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே, இங்கே வந்துடுச்சு. கமான் கமான். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேட்சில் யூசர்ஸ்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன், அதோட டேட்டாவை எடுத்துக்கிறேன். இங்கே பாஸ்வேர்டு எப்படி இருக்குது பாருங்கள், எனக்கு 1 2 3 4 5ன்னு இருக்குது. ஸோ இதே பாஸ்வேர்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற காலேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன இருப்பாங்க, யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்ஸோட பாஸ்வேர்டு தெரியுதா எப்படி இருக்குன்னு? பாஸ்வேர்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் வருது, லெட்டர்ஸ் வருது, டாட் வருது, இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது எப்படி தான் நம்ம கொடுப்போம், நம்மளோட பாஸ்வேர்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 1 2 3 4 5 தான் கொடுப்போம். பட் நமக்கு சேவ் ஆகும்போது எப்படி ஆகும், இந்த மாதிரி சேவ் ஆகும். இந்த ரீசன்னால் யாருமே உங்கள் பாஸ்வேர்டை பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் அங்கே போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி அனுப்புறதுக்கு காரணம் செக்யூரிட்டி ஒரு ரீசன், ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பீக்ரிப்ட் இந்த மாதிரி பாஸ்வேர்டை ஆஷ் பண்ணணும். அதுக்கு ஆஷ் பண்ணுறதுன்னு பேர். அதை பண்ணுறதுக்காக தான் இந்த பீக்ரிப்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு பக்கத்துலேயே நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நான் போடுறேன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃப்ரேம் ஒர்க். தென் இந்த நோட்மான் இது எதுக்காக, லைவ் அப்டேட்டுக்காக. ஸோ லைவாக நமக்கு அப்பப்போ நடக்கிற அப்டேட் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக லைவ் அப்டேட்டுக்கு. ஸோ தென் இது பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் ஆஸ் பாஸ்வேர்ட், ஓகேவா? ஸோ தென் இந்த க்ளவுடினரி. ஸோ இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கும், அங்கே ஒரு டிபி ஐக்கான் இருக்கும், பார்க்கலாமா? சரி, இப்போ என்ன ஷோ பண்ணும், பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இது வாட்ஸ்அப்பா? ஸோ இப்போ நான் எனக்கு டிபி சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன இருக்கீங்க, வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஐக்கான் காட்டுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் ஃபோட்டோன்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்குவேன், இந்த மாதிரி இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே எனக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதை நான் கிளிக் பண்ணோன்னே என்னோடய மீடியா ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு இமேஜஸ் வேணும், ஏதோ ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் இதை கிளிக் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், என்னோடய இமேஜஸ் வந்துடும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க, நம்ம நேம் வைக்க, இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம நம்மளோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு எங்கன்னா நம்மளோட இமேஜ் க்ளவுடினரியில் ஸ்டோர் ஆகணும். க்ளவுடினரியில் ஸ்டோர் ஆனால் தான் நம்மளால் அதை வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா ஃபைல் அண்டு ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோரேஜுக்காக. திஸ் இஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு .envக்கு போகலாம். இந்த .envனா என்ன, இந்த பேக்கேஜ் என்ன, இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது நம்மளோட சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் வைப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பப்ளிக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, ஷோ பண்ணிட முடியாது. அப்போ எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் சீக்ரெட்ஸாக இருக்கணும். சீக்ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ ரீசன் என்னென்னா நம்மள இது பப்ளிக்காக வச்சுட்டோம் அப்படின்னா எல்லோரும் பார்த்துருவாங்க. அப்படியே அந்த இதை பார்த்துட்டோனாங்கன்னா நம்மளோட டேட்டா போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பப்ளிக்காக இல்லாமல் ப்ரைவேட்டாக ஒரு .envங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி பர்சனலி ஒரு இடத்துல வச்சுருவோம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் நம்ம போர்ட் நம்பர் கூட எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட சீக்ரெட் ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த ஜேசான் வெப் டோக்கன்னா என்னங்கிறதுக்கு நான் இப்போ வரேன்.
ஸோ இந்த ஜேசான்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். நேற்று நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வேரியபிள் பார்த்தோம், வேரியபிளுக்கு ஒரு நேம் பார்த்தோம், அந்த வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அபி ஈக்குவல் டு 1000ங்கிறது எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ. ஸோ நான் அதை என்ன பண்ணுவேன், இப்படி டிக்ளேர் பண்ணுவேன். இப்போ எனக்கு அந்த அபியோட பயோடேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அபியோட பயோடேட்டானா எனக்கு என்ன வரும், இப்போ அபிங்கிறத இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த அபிக்கு என்ன இருக்குது, நேம் இருக்குது, தென் ஏஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏஜுக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன படிக்கிறாங்கங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாமா? ஸோ இவங்களுக்கு என்ன இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன இருக்குது, லைக் வந்து ஏஜ்லேருந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது. தென் இப்போ அவங்க கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை எனக்கு உள்ளே வைக்கணும். யாரோடது, அபியோடதை கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வைக்கணும். ஸோ இதை பை கோட் வழியாக எப்படி வைப்போன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் கோடில். ஸோ ஆப்ஜெக்ட்னால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 கர்லி பிரேசஸ்க்குள்ளே வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இங்கேருந்து எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதுதான் என்னோடய டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் எதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன், ஜஸ்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. ஒரு நேம் கொடுக்குறேன், ஒரு ஈக்குவல் கொடுக்குறேன், தென் வேல்யூ கொடுக்குறேன். இது எனக்கு என்ன, ஒரே ஒரு வேல்யூ. ஸோ அப்படியே இப்போ கீழே வந்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி இது ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நான் இதோட நேமை என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் கீ. ஸோ இதை என்ன பண்ணுவோம், கீன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தென் அடுத்தது இங்கே ஒரு வேல்யூ. இப்போ நேம் இருக்குன்னா நான் இங்கே என்ன கொடுப்பேன், அபிங்கிறத நேமாக கொடுப்பேன். தென் ஏஜுங்கும் போது என்ன ஏஜ் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 21 வச்சுக்கலாமா, 20 21 21. ஸோ ஏதோ ஒன்று இப்போ நம்ம இங்கே வைப்போம். தென் இங்கே என்ன பண்ணுவோம், குவாலிஃபிகேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க, பிசிஏங்கிறத போடும். தென் நமக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன வருதோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை போடும். இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இங்கே வரதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே என்னென்னா எனக்கு வேல்யூ. ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே எனக்கு கீ தான். இது எல்லாமே எனக்கு என்னென்னா இந்த கீ தான். ஸோ இந்த சைடு வரக்கூடியது எல்லாமே எனக்கு என்னென்னா இதுக்கு பேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்லுவோன்னா கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி வந்து நான் இது அரே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே கீ, இங்கே இருக்கிறது வேல்யூ. ஸோ இதை எப்படி சொல்லுவோன்னா கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீ, இங்கே வேல்யூ, கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. இந்த கீ வேல்யூ பேர் நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம கோடில் இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? இந்த கோடில் இன்க்ளூட் பண்ணும்போது இதுக்கு நமக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. என்ன சின்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதுக்குள்ளே தான் நம்மளோட டேட்டாவை இன்க்ளூடே பண்ணி போடும். ஓகேவா? இதுக்குள்ளே தான் நம்மளோட டேட்டா வரும். ஸோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகெயின் போகிறேன், கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன், போட்டுட்டு இங்கே ஒரு நேம் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த அபி யாருன்னா எனக்கு யூசர். ஓகேவா? ஸோ இந்த யூசருக்குள்ளே நான் அகெயின் என்ன பண்ண போகிறேன், சேம் பாருங்கள் நம்ம போட்ட அதே தான். யூசருக்குள்ளே இது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இப்போது நேம்ங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் நம்ம எப்படி கொடுப்போம்னா டபுள் கோட்டில் கொடுக்கணும். இது எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லெட்டராக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ தென் அந்த மாதிரி லைக் நம்பர்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு அதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ். ஸோ இப்போ நான் அந்த நேமை என்ன பண்ணணும், எனக்கு டபுள் கோட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? டபுள் கோட்டில் கொடுத்துட்டு தென் அகெயின் என்டர். வேறு என்ன வச்சுருக்கோம், ஏஜ். இந்த ஏஜுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா நம்பராக இருக்கும். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்பராகவே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு டபுள் கோட் தேவைப்படாது. லெட்டர்ஸாக வரதுலாம் தான் நமக்கு ஸ்ட்ரிங்கு. அதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டபுள் கோட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக இங்கே 21ங்கிறத போட்டுடலாம். தென் இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிசிஏங்கிறதும் நமக்கு ஒரு லெட்டர் தான். ஸோ அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி டபுள் கோட்டில் கொடுக்கணும். தென் இந்த டிஓபி, இந்த டிஓபியை வந்து நமக்கு என்ன நம்பர் தான். ஸோ சம்வேர் நம்பர்லேயே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோடய டேட்டா இப்படி இருக்கும். ஒன்ஸ் நான் இதெல்லாம் முடித்தோடனே இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். என்னோடய செட்டப்பு இவ்வளோ தான். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட். இப்போ நான் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவேன், அதே கன்சோலில் யூசரை பிரிண்ட் பண்ணனா இவங்க வேல்யூவில் எனக்கு பிரிண்ட் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை சொல்கிறதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஃபார்மெட் இது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ஆக்சுவலி சொன்னது ஜேசான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஜேசான்னா என்னன்னு சொல்லாமல் ஆப்ஜெக்ட்னு என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் ஆகக்கூடியது. பேக் எண்டுக்கு போகும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் என்னவா மாற்றணும், ஜேசானாக மாற்றி கொடுக்கணும். ஜேசான்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நேம்லாம் என்ன பண்ணலனா டபுள் கோட்டில் கொடுக்கல. பட் எனக்கு என்ன ஆகும், இங்கே வரதும் எனக்கு டபுள் கோட்டில் வரும். இதெல்லாம் டபுள் கோட்டில் வரத்துக்கு பேர் தான் ஜேசான்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஜேசான்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? காய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும், ஜேசான்னா என்னன்னு புரியுதா? சரி, ஓகே. இப்போ வெப் டோக்கனுக்கு வரேன். இந்த வெப் டோக்கனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் பற்றி பேசணும். இந்த ஆத்தரைசேஷன் எப்படி, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்தரைசேஷனை வச்சா நம்ம டிசைட் பண்ணுவோம். லைக் ஒருத்தவங்க வராங்கன்னா இவங்க இந்த ரோல் இங்கே இவங்க லாகின் ஆகலாம், இந்த டேஷ்போர்டுக்கு இவங்களுக்கு வரத்துக்கான பெர்மிஷன் இருக்குங்கிற மாதிரி பேசணும். இப்போ அந்த பெர்மிஷனை எது வழியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா, இந்த ஜேசான் வெப் டோக்கன் வழியாக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணிவிடுவோம். அந்த டோக்கன் தான் அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் அவங்க லாகின் பண்ணும்போது, அதாவது இந்த லாகின் பேஜில் வந்துட்டு இங்கே லாகின் பண்ணதுமே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, டைரெக்டாக அவங்களுக்கு ஒரு டோக்கன் க்ரியேட் ஆகிடும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இங்கே லாகின் பண்ணும்போது பேக் சைடில் ஒரு டோக்கன் க்ரியேட் ஆகிடும். அந்த டோக்கனை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எங்கே போகும், இந்த டேஷ்போர்டுக்கே போகும். அது வரைக்கும் டேஷ்போர்டு போகாது. இந்த டோக்கன் கரெக்டாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி இங்கே டோக்கனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஜேசான் வெப் டோக்கன்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆத்தரைசேஷன்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஆத்தரைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தென் ஃபைனலி நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாங்கோஸ். எதுக்காகனா டிபி கனெக்ஷனுக்காக. இப்போ நான் ஷோ பண்ணேன் இல்லையா, எனக்கு அதுதான் டேட்டா பேஸ். அதோட கனெக்ஷன் எனக்கு இங்கேருந்து தான் வரும். ஸோ டிபி கனெக்ட் ஆனால் தான் நான் பேக்எண்ட் மூலயமா எல்லா டேட்டாவையும் டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக ஸோ இந்த மல்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ளவுடினரி இருக்கு இல்லையா, இந்த க்ளவுடினரி எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நமக்கு மல்டரும். இந்த மல்டரை யூஸ் பண்ணி தான் க்ளவுடினரி கூட கனெக்ட் பண்ணும். இந்த க்ளவுடினரிங்கிறது தேர்ட் பார்ட்டி. ஸோ அப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மல்டர் வேணும். மல்டர் வச்சு தான் நம்ம க்ளவுடினரி கூட கனெக்ட் பண்ணுவோம். அதுக்காக இது. ஸோ தென் ஃபைனலி நமக்கு என்ன இருக்குன்னா, மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து மெயில் சென்டிங்காக உள்ளது. ஸோ மெயிலுக்காக உள்ளது. மெயிலுக்காக நம்ம நோட் மெயிலர்னு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அந்த ஃபீச்சர்ஸுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இதெல்லாம். இது புரியுதா? இதில் கிளியராக இருக்கீங்களா? ஓகே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுறேன். கவ்யா கொஞ்சம் மியூட்டில் போட்டுக்கோங்க. மாங்கூஸ். மாங்கூஸ் எதுக்காகனா, டிபி இங்கே தான் இருக்கும். நமக்கு டேட்டா பேஸோட கனெக்ஷன் வேணும் இல்லையா? டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருந்தால் தான் டேட்டா பேஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக இது வழியாக தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்குவோம். நமக்கும் டேட்டா பேஸுக்கும் உள்ள கனெக்ஷன் இந்த மாங்கூஸ் வழியாக தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். என்ன ஃபோல்டர் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஃபைல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, index.js.
இங்கே தான் நம்மளோட ஏபிஐ வந்து உட்காரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த ஏபிஐ எப்படி வரும், எங்கேருந்து வரும். இப்போ இந்த index.js எங்கே போகும்னா இந்த ரவுட்டருக்கு போகும். இந்த ரவுட்டருக்கு வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ரவுட்டருக்கு வந்ததும் ரவுட்டர் என்ன பண்ணும், டைரெக்டாக மிடில்வேரை போய் செக் பண்ணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மிடில்வேர் எதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த எங்கே வந்துடும், இந்த மிடில்வேருக்கு வந்துடும். மிடில்வேருக்கு வந்ததும் இங்கே போய்ட்டு செக் பண்ணும் இவங்க கரெக்டாக வந்திருக்காங்களா, ஸோ ஆத்தரைஸ்டு பர்சனா, இவங்கள உள்ளே அனுப்பலாமா. ஸோ இங்கேருந்து இந்த மிடில்வேருக்கு வந்துடும். இங்கே டோக்கன் இந்த இடத்துல தான் செக் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மிடில்வேர். இந்த மிடில்வேரில் டோக்கன் செக் ஆகிட்டு ஸோ தென் நமக்கு என்ன ஆகும்னா டைரெக்டாக இது அப்படியே எங்கே போகும், கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ இந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கும். ஆக்சுவலி இந்த ரவுட்டருக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோலர் தான் பண்ணுவோம். கண்ட்ரோலரில் பண்ணுற எல்லாத்தையும் ரவுட்டருக்குள்ளே தான் போடுவோம். பட் ஈவன் நமக்கு என்ன பண்ணும், இந்த ஃபார்மேட்டில் தான் இது நடக்கும். ஸோ அப்படியே எங்கே போகும், இந்த ரவுட்டர்லேருந்து கண்ட்ரோலருக்குள்ளே வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த கண்ட்ரோலுக்குள்ளே வந்தோடனே இங்கே இருக்கும். ஸோ தென் இந்த கண்ட்ரோலருக்கு டேட்டா வரணும் இல்லையா, இது எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு டிபிலேருந்து வரும். இதுக்கு என்ன சொல்லுவோன்னா மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேர் எல்லாமே மாடல்ஸ்னு வச்சுப்போம். மாடல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளேருந்து வரும். இப்போ இது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு ஃபோல்டர். index.jsங்கிறது ஒரு தனி ஃபைலு, இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர், இது ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாடல்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி என்ன நமக்கு, இது வந்து டிபி. இப்போ இந்த டிபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது கோட் மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணுறோம். ஆக்சுவல் டிபி எங்கே இருக்கும், நமக்கு இங்கே இருக்கும். இப்போ இந்த டிபி கூட இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன், ஷோ பண்ணேன் இல்லையா, இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் எனக்கு டிபி. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர். இதெல்லாம் என்னென்னா மாடல்ஸில் நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ். மாடல்ஸில் நான் க்ரியேட் பண்ணது. ஆக்சுவலி இது எங்கே இருக்குது, டிபியில் இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிபியில் இருக்குது. இந்த மாடல்ஸுக்கு டிபி இப்போ இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த கனெக்ஷனுக்காக தான் இங்கே மாங்கூஸே வச்சுருக்கேன். அப்போ இங்கே இன்னொரு ஃபோல்டர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போட்டுக்கிறேன், இதுக்கு கீழே அப்படியே போட்டுக்கிறேன். இதை கனெக்ஷனுக்காக உள்ளது. இதோட கனெக்ஷன் டிபியோட கனெக்ஷனுக்காக உள்ளது. ஸோ இப்போ அந்த கோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஃபிக்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வைப்போம். இந்த கான்ஃபிக்குள்ளே 2-3 விஷயங்கள் வைப்போம். ஒன்று இந்த .env ஃபைலு, ஸோ இதெல்லாம் வைப்போம். இது எனக்கு என்ன, இப்போ கான்ஃபிக்குங்கிறது வந்துட்டு தென் ஃபைனலி நமக்கு இன்னொரு 2 ஃபோல்டர்ஸ் தேவைப்படும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஃபிக் இங்கே இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், சர்வீஸ்னு ஒன்று வேணும். அந்த சர்வீஸில் என்ன பண்ணுவோன்னா இமெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் சென்ட் பண்ண போகிறோம். அப்போ இமெயிலை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு ஃபோல்டர் வைப்பேன். என்னென்னு வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுக்குவேன். ஸோ இந்த சர்வீஸுங்கிற ஃபோல்டர்னால தான் இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயிலை எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இந்த நோட் மெயிலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த நோட் மெயிலர் எப்படி இங்கே கனெக்ட் ஆகுதுங்கிறத இந்த சர்வீஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஓகே, தென் ஃபைனலி நமக்கு என்ன இருக்குன்னா யூட்டில்ஸ்னு ஒன்று வைப்போம். ஸோ இந்த யூட்டில்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது, இதெல்லாம் எங்கே வைப்போம் அப்படின்னா இந்த யூட்டில்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கும். ஸோ தென் நமக்கு ஃபைனலி என்ன இருக்குன்னா நான் ஜஸ்ட் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ யூட்டில்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கணும். அந்த யூட்டில்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட மெயில் சென்ட் பண்ணுறதுக்கானது, மல்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கானது, இது எல்லாமே இந்த இடத்துல வைப்போம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இத்தனை ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையானது, நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவை. தென் ஃபைனலி நம்ம இங்கே என்ன பண்ணுவோன்னா இன்னொரு ஃபைல் ஒன்று வைப்போம். ஸோ அது என்ன ஃபைலுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சீக்ரெட்டாக ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கோன்னு. ஸோ அது envன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா .envன்னு ஒரு ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்போ அந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா சீக்ரெட் ஃபைல்ஸும் நமக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு டேட்டா என்னாகும், டைரெக்டாக இங்கே வரும். ஸோ இது வரைக்கும் மட்டும்தான், அந்த மாடல்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்ம கணக்கு. இதெல்லாம் என்னென்னா இது டிபி கனெக்ஷனுக்காக உள்ளது. இது வந்து சர்வீஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னேன்,
ஒரு லைக் வந்து இமெயில் சர்வீஸ் எப்படி இமெயிலோட கனெக்ட் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் எப்படி சென்ட் பண்ணுறோம், மெயில் எப்படி பண்ணுறோம், இந்த டேட்டாலாம் வந்துடும். இந்த யூட்டில்ஸ்குள்ளே மல்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறது வந்துடும். .envயில் சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் எப்படி வைக்கிறோங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ரவுட்டர் வேணும் இல்லையா? இந்த ரவுட்டர் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூசரோட டேட்டா எடுத்துக்கிறேன். நான் வந்து ஜென்ரலி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்னு இல்லை, மொத்தமாக நீங்கள் என்ன வேணால் டைட்டில் எடுத்துக்கோங்க. எந்த டைட்டில் எடுத்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ரீசன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஃபோல்டர் எல்லாம் வந்துட்டோம். இந்த மாடல்ஸில் தான் என்ன பண்ண போகிறோம்னா டிபி வைக்க போகிறோம். ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நமக்கு கண்ணில் பார்க்க தான் இது ஒரு ஃபோல்டராக தெரியும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நவுத்திக்கலாம். இப்போது இந்த மாடல்ஸுங்கிறது ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு என்னவாக இருக்குன்னா, ஒவ்வொன்றும் ஒரு ஃபைலாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ நமக்கு என்ன தேவை, இதுக்குள்ளே ஒவ்வொன்றுமே நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைலாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைலாக இருக்கும். என்னென்ன ஃபைல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யூசரோடது, அட்மினோடது. ஆக்சுவலி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஜாப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, கம்பெனிஸ், அட்மின்ஸ், இந்த மாதிரி என்ன இருக்கும், இது ஒவ்வொன்றும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைல். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். இதெல்லாம் தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ இந்த மாடல்ஸ்குள்ளே ஃபார்மேட் ரெடி பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி எப்படி ரெடி பண்ணுவோம், இந்த இமெயில் இருக்கா, ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், எங்கே ரெஜிஸ்டர் ஃபார்மை காணும், இங்கே இருக்குது. ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், நேம் வேணும், இமெயில் வேணும், பாஸ்வேர்டு வேணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த இதை செட் பண்ணிவிடுவேன். இப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு இப்போ நேம் வேணும், இந்த டேட்டாலாம் எனக்கு வேணும், இந்த டேட்டாலாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல செட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 3 டேட்டா இருக்கும். என்னென்ன டேட்டா வரும்னு கேட்டிங்கன்னா, நேமு, இமெயில், தென் ஃபைனலி பாஸ்வேர்ட். ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணிவிடுவேன், செட் பண்ணி வச்சுருவேன். ஆக்சுவலி இந்த டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், நமக்கு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த டேட்டாவை தான் எடுத்துகிட்டு போய் இங்கே செட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம பண்ண போகிற ஜாப் இல்லையா, அந்த ஜாபுக்கு வேணும்னா நம்ம ரோல் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே செட் பண்ணி வச்சுருவோமா. தென் என்ன பண்ணுவோம்னா, செட் பண்ணி வச்சுட்டு இந்த கண்ட்ரோலரில் லாஜிக்ஸ் எழுதுவோம். ஆக்சுவலி இந்த மாடல்லேருந்து எங்கே போகும்னா இப்படி தான் போகும். இப்போ இங்கே என்ன எழுதுவோம்னா லாஜிக்ஸ் எழுதுவோம். லைக் லாஜிக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வராங்கன்னா அந்த யூசரோட நேம்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு என்ன ஆகணும், நேமுங்கிற இடத்துல தான் நேமு போய் உட்காரணும், இமெயிலுங்கிற இடத்துல தான் இமெயில் சேவ் ஆகணும், பாஸ்வேர்டுன்னு எங்கே போகிறோன்னா அங்கே தான் பாஸ்வேர்டு சேவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது எல்லாமே எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா லாஜிக்ஸ். அந்த லாஜிக்ஸை சொல்லக்கூடியது தான் எனக்கு இந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் லாஜிக்காக எழுதுகிறோம். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், இது எதுக்காக, டோக்கனை செக் பண்ணுறதுக்காகன்னு சொன்னேன். பட் இங்கே ஒரு ஆள் இருக்குது இல்லையா, இங்கே எழுதுகிற ஒவ்வொரு கோடுக்கும் நமக்கு எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுட்டருக்கு போகும். ஸோ இந்த ரவுட்டருக்கு என்னென்னா இதுதான் என் பாயிண்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே எண்டுங்கிறத போட்டுக்கிறேன். இதுதான் நமக்கு என் பாயிண்ட் டிசைட் பண்ணும். இந்த ஸ்லாஷ் போட்டு கடைசியாக என்ன என் பாயிண்ட் போகிறோங்கிறது. தென் ஃபைனலி இந்த ரவுட்டரை எங்கே பண்ணுவோம், இந்த பேரண்டிங்காக இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் தான் இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட எல்லா டேட்டாவும் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? இதில் தான் நம்மளோட கம்ப்ளீட் செட்டப். ஸோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மொத்தமே இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான ஃபைல் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபைலாக வைப்பேன். அப்போ இதுக்கு தனியாக ஒவ்வொரு ஃபைல் வைப்பேன். இதெல்லாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? எக்ஸ் போகலாமா? சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் நான் இப்போ காட்ட போகிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு என்னது, டிபி கனெக்ஷன். இப்போ நமக்கு என்ன இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், விஎஸ் கோட் வச்சுருக்கோம். ஸோ அந்த விஎஸ் கோடுக்கு நோடு வச்சுருக்கோம், பேக்எண்ட் கோட் ரைட் பண்ணுறதுக்கு. பட் நமக்கு டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணணுன்னா ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டிபியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் இதை வச்சுருக்கணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ஷனுக்குள்ளே போகிறோம். சரி,
அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை நானே பண்ணி ஷோ பண்ணிவிடவா? சரி, ஓகே. இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணணுன்னா, நமக்கு மாங்கோ டிபி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிபி கனெக்ஷனுக்காக என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா மாங்கோ டிபி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாங்கோ டிபியில் நமக்கு நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு டேட்டா பேஸோட கோட் மட்டும் போகிறதுக்கு தனியாக இருக்குது, அது வேறு. பட் அட்லஸுங்கிறது எதுக்காகனா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், மாங்கோ டிபி அட்லஸ்ன்னு போடுறேன். ஸோ போட்டு சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே வரும், அதை கூட எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வரும், அஃபிஷியல் சைட்டுன்னு வருது இல்லையா, இதை எடுத்துக்கணும். நான் இந்த லிங்க்கு கூட உங்களுக்கு இங்கே போடுறேன், லோட் ஆகி முடியட்டும். ஓகே, இதுதான் நம்மளோட பேஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க் எடுத்து அப்படியே உங்களுக்கு போடுறேன். இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே தான் போகணும். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சைன்அப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே உங்களுக்கு நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்து பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சைன்அப் வித் கூகுள்ங்கிறத கொடுத்துருங்க. இப்போ அக்கௌண்ட் கேட்கும், நம்ம அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அக்செப்ட்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் கொடுத்துடணும். நான் ஸ்லோவாகவே போகிறேன், பார்த்துக்கோங்க. நார்மலாக சைன்அப் ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். தென் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டேட்டாலாம் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், எப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பர்சனலைசேஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்குது, ஃப்ளெக்ஸ் இருக்குது, M10 இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஃப்ரீ ஆக்சஸ்க்காக. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், பர் ஹவருக்கே இவ்வளோ இவ்வளோ இதுன்னு அவங்க வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம அது எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ நம்ம யூசேஜஸை பொறுத்து நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ யூஸ் பண்ணும்போது நமக்கு 512 MB கொடுப்பாங்க. லைக் இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, இப்போ இமெயில் லாகின் பண்ணுறோம், சைன்அப் பண்ணதும் நமக்கு என்ன இருக்கும், ஒரு 15 GB ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அந்த 15 GBக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீயை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 512 MBக்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்மளோட டேட்டா பெருசாக இதுக்கு மேலே போகுதுன்னா நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம லேர்னிங் பர்பஸில் இருக்கிறதுனால இந்த ஃப்ரீங்கிறது போதும். பாருங்கள், அடுத்தது இங்கே இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ப்ரொவைடர் யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜஸ்ட்டு ஃப்ரீங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் டெப்ளாய்மெண்ட்டுங்கிறத கொடுத்துடணும். இப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனதும் இங்கே இருக்கு இல்லையா யூசர் நேம்னு, இந்த யூசர் நேமை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துலையாவது உங்களுக்கு யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நானும் இதை வேணால் ஏதாவது இடத்துக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா அப்புறமா எடுக்கும் போது நமக்கு யூஸ் ஆகும். தென் என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிடவே கூடாது. லைக் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம போட்டுக்கலாங்கிறத மாற்றக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணிவிடுங்க, அது என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த பாஸ்வேர்டை அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், சூஸ் கனெக்ஷன் மெத்தட் இருக்கா, இங்கே பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்டு ஷோ ஆகுது இல்லையா. ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ரியேட் டேட்டா பேஸ் யூசருங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான், உள்ளே நமக்கு வந்துடுச்சு எல்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சூஸ் கனெக்ஷன் மெத்தட். இதில் நிறைய கனெக்ஷன் மெத்தட் இருக்கும், ட்ரைவ் இருக்கும், காம்பஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி இருக்கும், இது இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், VS கோடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். மாங்கோ டிபி ஃபார் VS கோட் நல்லா பார்த்துக்கோங்க, VS கோடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷெல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து தனியாக டேட்டா பேஸோட கோட் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த செல்லு காம்பஸ்லாம் அதுக்காக உள்ளது.
ஸோ இது எஸ்கியூஎல்காக உள்ளது. இப்போ நமக்கு தேவையானது என்ன, இந்த MongoDB ஃபார் VS Code. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லிங்க் வருதா, இந்த லிங்க் என்ன பண்ணிக்கணும், அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இதுதான் நம்ம என்னது MongoDBயை கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள லிங்க். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணணும், இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு டன்னுங்கிறது கொடுத்துடலாம். ஓகே, ஸ்க்ரீன் தெரியலையா காவியா? உங்களுக்கு என் ஸ்க்ரீன் தெரியலையா? அபி அப்போ உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம். இப்போவும் விசிபிளா இல்லையா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த லிங்க்கை எடுத்து சம்வேர் சரி ஓகே. இது இப்படிலாம் பண்ணி இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா அபி? சரி ஓகே. ஸோ இது பாருங்கள் இந்த பேஜுக்கு வந்துடும். ஒன்ஸ் நம்ம இந்த பேஜுக்கு வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர், இப்போ இங்கே என்ன இருக்குது கிளஸ்டர். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்னு இருக்கும். இந்த கிளஸ்டர் தான் நமக்கு டிபி அங்கே தான் பண்ண போகிறோம். பாருங்கள் ஸ்டில் நமக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ கிளஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னாகும், ஒன்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் லோடிங் யுவர் சாம்பிள் டேட்டா செட்டுன்னு வருது. இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கனெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கனெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணும் கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த கோடினுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை டன் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இது ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இந்த மாதிரி லோட் ஆகணும். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றத்தையும் பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது ஆகிற வரைக்கும் மற்ற டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது எதுக்காக, டிபியோட கனெக்ஷனுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இது டிபி கனெக்ஷனுக்காக இது லோடு ஆகிட்டுருக்கு. ஆகட்டும், நம்ம வந்து அது வரைக்கும் அடுத்த கனெக்ஷனை பார்த்துட்டு இங்கே வரலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு இதை போடுறேன். இங்கே MongoDB லிங்க் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணும். கரெக்டாக? இப்போ இந்த சர்வீஸில் சொன்னேன், இந்த சர்வீஸில் என்னென்ன சொன்னேன், எனக்கு இங்கே என்னென்ன இருக்குது, மல்டரும் நோட் மெயிலரும் இருக்குது. ஸோ அப்போ அந்த மல்டர் நோட் மெயிலர் ரெண்டுத்துக்கும் நம்ம இங்கே போடணும். ஸோ மல்டர் இந்த நோடு மெயிலருக்கு எதுக்காகனா இமெயில் சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இமெயில் சென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இமெயில் சென்ட் கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பாருங்கள் ஸ்டில் இது லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போகிறேன். இது டிபி கனெக்ஷன் நடக்கட்டும். இது உங்களோட கூகுள் பேஜா? இப்போ மெயில் சென்ட் பண்ணணுன்னா நமக்கு என்ன வேணும்னா ரெண்டு வேணும். ஒன்று ரிசீவர் உள்ள, நார்மலாக மெயில் எப்படி சென்ட் பண்ணுவோம், ஜிமெயில் ஓப்பன் பண்ணுவோம், ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு கம்போஸ் கொடுப்போம். ஸோ அங்கே யார் ரிசீவரோ அந்த ரிசீவரோட மெயிலை இங்கே போடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் யாரெல்லாம் இருக்கா, இப்போ அபி இருக்காங்கன்னா அபி போடுவோம், தென் காவியா இருக்காங்கன்னா காவியாவோட மெயிலை போடும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ரிசீவர் இருக்காங்கிறத லிஸ்ட் பண்ணுவோம். தென் அதுக்கான சப்ஜெக்ட் கொடுப்போம், தென் உள்ள கண்டென்ட் கொடுப்போம். இந்த சப்ஜெக்ட்டு கண்டென்ட்லாம் பை கோடு வழியாக நம்ம கொடுத்துருவோம். பட் இந்த ரிசீவரும் நமக்கு என்ன ஆகிடும், யார் வந்து இந்த இன்புட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு இருக்கா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இமெயில்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த இமெயில் எங்கே இருக்குது, இங்கே இமெயில் ஃபில் பண்ணுறாங்களா, இப்போ இந்த இமெயிலோடதை எடுத்துக்கும். இதுதான் நமக்கு என்ன, ரிசீவரோட இமெயில். அப்போ ரிசீவரோட இமெயில் நமக்கு இந்த இடத்துலேருந்து கிடச்சிரும். பட் ரிசீவரோட மெயில் இங்கேருந்து கிடச்சாலும் நமக்கு என்ன வேணும், சென்டரோட மெயில் வேணும். சென்டரோட மெயில் இருந்தால் தான் இந்த இடத்துல நம்ம மெயில் சென்ட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ நம்ம இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா,
இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு கூகுள் பேஜு. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஒன்ஸ் இது ஓப்பன் ஆகட்டும். இப்படி வந்ததும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு செக்யூரிட்டி சைன்இன்னு காட்டுதா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், கூகுள் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. டேரெக்டாக இதுக்கு போகிறா இருந்தாலும் போய்க்கலாம், இதுக்கு போயிட்டு இங்கே வரா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், பாஸ்வேர்டுன்னு போடுங்க. ஸோ பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிட்டின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்வேர்டு கேட்குதா, இதுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சேன்னு தெரியலையே. ஓகே, இங்கே பாஸ் கீங்கிறது இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே பாஸ் கீன்னு எனக்கு வருதா, இங்கே இருக்கா, இங்கே பாஸ் கீ இருக்கா. ஸோ இந்த க்ரியேட் பாஸ் கீ கொடுத்தேன் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு போகுது. சரி, அகெயின் நான் கொஞ்சம் பேக் வந்துடுறேன். இன்னொரு டைம் பேக் வந்துடலாம். இந்த கூகுளுக்கு போயிட்டு தென் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் பாஸ்வேர்ட் நிறைய மாற்றிருக்காங்க. One minute. ஓகே, ஸோ இப்போ என் வாய்ஸ் கிளியராக இருக்கா கைஸ்? என் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணணும். ஸோ அதுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியல, இந்த மெயிலில் வைக்க முடியல. அதனால் ஆல்ரெடி இருக்கிற மெயிலையே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்துடலாம். இங்கே என்னென்னா ஆல்ரெடி இங்கே செட்டாகவே இருக்கும். அதனால் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அகெயின் கூகுள் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், இங்கே ஆப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருங்க. ஆப் பாஸ்வேர்டுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், ஆப் பாஸ்வேர்டுங்கிறது வந்துட்டா செக்யூரிட்டிக்காக. ஸோ ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணதும் நமக்கு அகெயின் இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ வீஸ் அட் காவியா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியது, டிஸ்டர்பன்ஸுங்க இருக்கும். ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா? நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இங்கே நம்ம ஒரு நேம் கொடுத்து ஒரு ஆப் நேம் கொடுத்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெயிலுங்கிற ஒரு நேம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இப்படி மெயிலுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மெயிலுன்னு கொடுத்துட்டு க்ரியேட்டுங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தது எனக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குதா. ஸோ எதுக்காகனா என்னோடய கூகுள் பாஸ்வேர்டை எல்லாத்துக்கும் பப்ளிக்காக நான் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி அதுக்காக உள்ளதான். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்ஸ் தான் இது ஷோ ஆகும். ஸோ இது ஷோ ஆகும்போது அப்படியே காப்பி பண்ணி சம்வேர் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, கூகுளோட பாஸ்வேர்டுன்னு போட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பண்ண வேணாம். ஒரே மெயில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், எங்கேயாவது போயிட்டு கூகுள் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதை அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிட்டு. இப்போ இது வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் நேமில் நமக்கு என்ன ஆகிட்டு, மெயிலுங்கிறது க்ரியேட் ஆகிட்டு. ஓகேவா?
ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், கூகுளில் வந்து ஆப் பாஸ்வேர்டு எடுத்துக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பாஸ்வேர்டை எடுத்துக்கும், நம்மளோட மெயில் ஐடியை எடுத்துக்கும். இது ரெண்டத்தையும் வச்சு நம்மளோட ஜிமெயிலை பை கோட் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அகைன் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஆயிடுச்சான்னு. சரி, ஓகே, க்ரீன் சிக்னலில் இருக்குது. ஈவன் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌஸ் கலெக்ஷனை கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி அங்கே டேட்டா க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2-3 செட்டப் பண்ணுவோம். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் எதுவுமே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன ஆகிட்டு, டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு லிங்க்கு, அந்த லிங்க்கை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு மாடல்ஸில் மூலிமா நம்ம டிபி க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகிடுச்சி, டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சி, கூகுள் பாஸ்வேர்டும் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அனதர் ஒன்று என்ன இருக்குது, க்ளவுடினரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது க்ளவுடினரிக்கு போகிறோம். இந்த க்ளவுடினரியில் போயிட்டு க்ளவுடினரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ண சொல்லும், சைன்அப் பண்ண சொல்லும். நான் என்ன பண்ணுறது இப்போது, சரி சைன்அப் பண்ணியே காட்டுறேன். வேறு யாராவது இப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். இல்லைன்னா எல்லா டைமும் இப்படி பண்ண முடியாது இல்லையா, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது எனக்கு. கொஞ்சம் லோடாக டைம் எடுக்கும். இது எப்படின்னா நமக்கு ட்ரைவ் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ட்ரைவ் மாதிரி தான் இதுவுமே. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லிங்காகவே கொடுக்கும். சரி, இது ஏதோ கொஷின் கேட்குது, ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி அது என்ன கொஷின் கேட்குதோ ஸோ அதுக்காக இதை என்ன பண்ணிக்கோங்க, இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே தான் பண்ண போகிறோம். வீடியோஸ், பிடிஎஃப், இமேஜஸ், இது எல்லாமே தான் வரைக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரியாக்டும் நோடும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அவங்களே கோட் கொடுக்குறாங்க எப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃபைன், இதெல்லாம் நமக்கு இப்போ பார்க்க வேணாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இங்கே அப்லோட் பண்ணிக்க முடியும். இதை பாருங்கள், ஹோம் கொடுக்குறேன். ஹோம் கொடுத்தோன்னே ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சம் ஐகான்ஸ் இருக்கும். லைக் என்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஐகான்ஸை வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஐகான்ஸ் அங்கே எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளவுடு நேமு தென் ஃபோல்டரோட மோடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், கோ டு, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இதோட ஏபிஐ வேணும். இதோட ஏபிஐ இருந்தால் தான் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், கோ டு ஏபிஐ கீ கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்ததும் எனக்கு இங்கே பார்த்தீங்களா, ஸோ எங்கே ஒரு கீ அதுவே க்ரியேட் ஆகிட்டு. கீயோட நேம் வந்து ரூட்டு, இது வந்து ஏபிஐ கீ. இப்போ ஏபிஐ கீயோட சீக்ரெட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு இமெயிலில் கோடு கொடுக்கும், அது கொடுத்தா தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ இது என்னோடய சீக்ரெட். இப்போ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா இதை காப்பி பண்ணிக்க முடியும். இது 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 எல்லாத்தையுமே நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணிக்கணும், இந்த நேம் நமக்கு தேவைப்படும். இந்த முக்கியமாக இந்த ஏபிஐ கீயும் இந்த ஏபிஐ சீக்ரெட்டும், இது ரெண்டுத்தையும் தான் எடுத்து எங்கே பண்ணுவோம், .envங்கிற சீக்ரெட் ஃபைலில் வச்சுக்கும். ஸோ அங்கே வச்சுட்டு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், நமக்கு என்னென்னலாம் நீடு இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறது. ஓகே தானே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ இந்த நோட் மெயிலருக்கு எப்படி செட் பண்ணணுங்கிறத வந்து எங்கே இந்த சீக்ரெட் கீ எடுக்கணும்னு சொல்லிட்டேன்.
இந்த மல்டரோடதும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. மல்டர் கோடு வழியாக வரும், அதோட க்ளவுடினரி தான் நம்ம அங்கே பார்த்தது. ஸோ இந்த டிபி கனெக்ஷனும் எப்படின்னு பார்த்துட்டோம். தென் மற்றதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் வழியாக பண்ணுறது தான். இது மட்டும்தான் நமக்கு தேவையான செட்டப். இப்போ நம்ம எடுத்த இந்த சீக்ரெட் கீஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது மாங்கோ டிபியை வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நம்ம இப்போது மீன்ஸ் டேட்டா கூட வேணாம், ஒரு எம்டி ஃபோல்டர் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாங்கோ டிபியை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். லைக் இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா MySQL மாங்கோ டிபின்னு 2 இருக்குது. இந்த MySQLலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொரீடு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா நான் அப்படியே கொஞ்சம் மேலே போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இதுக்கான மீனிங் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடு இருக்குது, இந்த கோடுக்கான மீனிங் இல்லை. பட் நான் இதுக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். லைக் இப்போ இந்த 404க்குங்கிற ஒரு மீனிங் இல்லைன்னா எனக்கு இது இப்போ என்ன இருக்காது, இங்கே எதுவுமே இல்லாமல் இது எம்டியாக இருக்கும். பட் எனக்கு என்ன இருக்கும், இந்த பாக்ஸ் இருக்கும். பட் அதுவே மாங்கோ டிபி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எனக்கு டேபிளாக இருக்கும் MySQLல. மாங்கோ டிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டோட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே போட்டேன் இல்லையா ஒரு மெத்தட், இந்த மெத்தடில் இருக்கும். ஸோ எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஜேசான் வெப் டோக்கன் போடுற ரீசனே. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு என்னென்னா ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்டையே இந்த நேமுக்கும் நான் டபுள் கோட் போட்டு போடுறேன் அப்படின்னா இந்த நேமோடது, அபியோடது, ஏஜோடது, குவாலிஃபிகேஷன், டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே நான் 2 சைடும் டபுள் கோட் போடுறேன் அப்படின்னா எனக்கு அது எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டு. ஸோ நமக்கு அதுதான் ஒரு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ அப்படி நான் என்ன பண்ணுறேன், இந்த எங்கே வச்சுருந்தோம், இங்கே வச்சுருந்தோமா, இந்த கிளஸ்டருக்கு வரேன். இந்த கிளஸ்டரில் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஒவ்வொன்றுமே நமக்கு டேட்டாபேஸ். நம்ம ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேம் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகிடும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் க்ரியேட் டேட்டாபேஸ்ன்னு இருக்கா, இது மேனுவலாக இங்கே பண்ணுறது. அப்போ நம்ம இங்கே எதுவுமே மேனுவலாக பண்ண மாட்டோம், பை கோட் வழியாக தான் இது எல்லாத்தையும் பண்ணும். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிபி நமக்கு கனெக்ட் ஆகிட்டா இல்லையாங்கிறத மட்டும் இன்றைக்கி கோட் வழியாக செக் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு என்ன கோட் பண்ணணுங்கிறத பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைல் வச்சுருக்கோம், இதுதான் நம்மளோட டாக்குமெண்ட். சரி, இப்போ நம்ம இங்கே என்ன சொன்னேன், என்னென்ன ஃபோல்டர்லாம் சொன்னேனோ அந்த ஃபோல்டர்லாம் இப்போ எங்கே பண்ண போகிறோம், இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபோல்டர் பார்த்தோம், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ டேட்டா பேஸுக்கு மாடல்ஸ்ன்னு சொன்னோம். தென் இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, கண்ட்ரோலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலர்ஸுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் இதே மாதிரி நமக்கு ஆக்சுவலி இது வந்து இங்கே போயிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்த ஃபோல்டர் என்ன வேணும் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ் வேணும். ஓகே, இப்போ கண்ட்ரோலர்ஸ் வச்சாச்சு. தென் இதுக்கப்புறம் நமக்கு ரவுட்டர் வேணும். ரவுட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ரவுட்டர்ஸுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன இருந்தது, இண்டெக்ஸ், ரவுட்டர், கண்ட்ரோலர், மிடில்வேர். ஸோ மிடில்வேருக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். இதை இப்போ இது க்ரியேட் பண்ணுங்கிறத டிக் போட்டுடலாம். இது பண்ணியாச்சு, ரவுட்டர் பண்ணியாச்சு, கண்ட்ரோலர் பண்ணியாச்சு, மாடலும் பண்ணியாச்சு, இப்போ மிடில்வேரும் பண்ணியாச்சு. ஸோ அப்படி என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்துடலாம். இன்னும் நமக்கு டிபி கனெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், கான்ஃபிக். ஓகே, அடுத்தது கான்ஃபிக்கும் பண்ணியாச்சு. சர்வீஸ் யூட்டில்ஸ் டாட் என் சர்வீசஸ். தென் யூட்டில்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும், கேப்ஸ் இல்லாமல் ஸ்மால்லே வச்சுக்கோங்க. யூட்டில்ஸ் இருங்க செக் பண்ணுறேன் என்னென்னு.
அபி உங்களுக்கு என் ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லையா? அப்போ உங்கள் சைட் ப்ராப்ளம் காவியா. சரி, இப்போ இங்கே சர்வீஸ் யூட்டில்ஸ் எல்லாம் சரி ஓகே. ஸோ இப்போ இங்கே யூட்டில்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ .env ஃபைல் மட்டும் வைக்கணும். இதுதான் என்னோடய சீக்ரெட். ஸோ நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு டாட் வச்சு env இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னாலே இப்படி ஓப்பன் ஆகிடும். இது என்னென்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்னு சொல்லுவோம். சரி ஓகே. இப்போ அப்படியே எனக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 903 இருக்குது. எங்கே இந்த நோட் மாடியூல்ஸ்னால எனக்கு இப்போ இவ்வளவும் எனக்கு இங்கே டேட்டா வந்துட்டு, ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ டேட்டாவும் எனக்கு இங்கே இருந்துச்சுன்னா இப்போ இது எனக்கு அப்படியே எங்கே போவோம், கிட்டப்புக்கு போவோம். கிட்டப்போட ஸ்டோரேஜ் இப்போ இதெல்லாம் போனால் இதில் அன்னெசரி டேட்டா நிறைய இருக்குது. இது எனக்கு இப்படியே அங்கே போக வேண்டாம், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எனக்கு தேவையான டேட்டா மட்டும் போனால் போதும். எனக்கு எங்கே ஒர்க் ஆகணும், இங்கே ஒர்க் ஆகணும். பட் எனக்கு தேவையான என்ன இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு அங்கே போகணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா கிட் இக்னார்னு சொல்லுவோம். கிட் இக்னார்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கிட் இக்னார் என்ன பண்ணோன்னா, லைக் நான் இப்போ இங்கே கிட் இக்னாருங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா ஃபைலு, நல்லா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் கூட பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் கிட் இக்னாருங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அன்னெசரி இப்போ என்னென்னா எனக்கு தேவையான டேட்டா நான் பண்ணுற கோடு இதெல்லாம் போனால் போதும். இந்த நோட் மாடியூல்ஸ் போக வேணாம், இந்த பேக்கேஜஸ்லாம் எனக்கு எங்கே போக வேணாம், கிட்டப்புக்கு போக வேண்டாம், ஓகேவா? ஸோ அப்படி போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த கிட் இக்னாரை இங்கே ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த கிட் இக்னார் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இங்கே போய் நான் போடுறேன் பாருங்கள், கிட் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கா, இதுதான் அந்த கிட் இக்னார், கிட் இக்னோர், ஓகேவா? கிட் இக்னார். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நான் ஃபோல்டருக்கு வந்துடுறேன். இப்போ இந்த ஃபைலுக்கு வந்துடலாம். இந்த பேஜ் வேணாம், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ வந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எங்கே இருக்குது, இந்த ஃபைல் இருக்கா, இந்த பாருங்கள் இந்த ஃபைல் எல்லாத்தையும் எனக்கு எங்கே இருக்குது, ரியல் ப்ராஜெக்ட் ட்ரைனிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் இது எல்லாமே வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ எங்கே இருக்குது, ரியல் ப்ராஜெக்ட் ட்ரைனிங்குக்குள்ளே எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக பாருங்கள், மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ கொடுக்க போகிறேன். இந்த கீயை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Ctrl+Shift+P கொடுத்துட்டேன்னா, கொடுத்தோன்னே எனக்கு இங்கே ஒரு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதில் எனக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட் கிட் இக்னார்னு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இது ஷோ ஆகாது, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஸ்டில் இங்கே என்ன இருக்குது, 903ங்கிறது அப்படியே தான் இருக்குது. கிட் இக்னார் கொடுத்ததும் எனக்கு அடுத்தது ஓப்பன் ஆகுது. இப்போ எதுக்கு பண்ணணும்னு கேட்குறோம். நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, நோடு. ஸோ நோடுங்கிறத போட்டிங்கனாலே நோட் டாட் கிட் இக்னாருங்கிறது வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணதும் எனக்கு இங்கே என்ன ஆகிடும், ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இங்கே இருக்கிற டேட்டாஸ் வந்து குறைஞ்சிரும். பாருங்கள் ஒரு ஃபைல் வந்துட்டா, வந்ததுக்கு அப்புறம் இங்கே எனக்கு என்ன ஆகிட்டு 4ன்னு ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ அன்னெசரி டேட்டாலாம் எனக்கு அங்கே போக பார்த்துது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு எதெல்லாம் அந்த டேட்டா அங்கே போக வேண்டாமோ அந்த டேட்டா எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். நமக்கு ஆக்சுவலி கோடு எல்லாமே ஒர்க் ஆகும். பட் என்ன, அன்னெசரி டேட்டாவை வந்து கிட்டப்புக்கு புஷ் பண்ணாது. தேவையானது மட்டும் போனால் போதுங்கிறதுக்காக உள்ளது தான் இது, ஓகேவா? ஸோ இதில் நம்ம அன்னெசரி டேட்டாலாம் இந்த இடத்துல இருக்கும். இப்படி தான் இந்த கிட் இக்னார் பேஜை பண்ணணும். புரிஞ்சிச்சுல்ல? கைஸ் புரிஞ்சிருச்சா? ஏதாவது சொல்லுங்கப்பா. சரி ஓகே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த .envன்னு, இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா சீக்ரெட்டாக, அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் எங்கே வைப்போம்னா இந்த .envயில் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், போர்ட்டு நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த போர்ட்டு நம்பரையும் இங்கே தான் வைப்போம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, எடுத்து தனித்தனியாக ஒரு டேட்டா பேஸோட லிங்க்கு, தென் நம்ம எடுத்த கூகுளோட பாஸ்வேர்டு, மெயில், இதெல்லாம் எடுத்தோம்ல, இதெல்லாம் எங்கே வைக்க போகிறோன்னா இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், போர்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு போர்ட்டுங்கிற நேமை கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்து இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 4000 ரன் ஆகணும். ஸோ 4000ங்கிறது அங்கே கொடுத்தேன் இல்லையா, இப்போ அங்கே கொடுக்க போகிறதில்ல, இங்கே தான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல தான் இருக்க போகுது. சரி ஓகே. அடுத்து நான் இங்கே என்ன இப்போ கொடுக்க போகிறேன்னா MongoDB கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு நேம், இங்கே கொடுக்குற நேம் நீங்கள் உங்கள் விஷ் தான். ஸோ என்ன நேம் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். மாங்கோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், URIன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்க போகிறேன்.
ஸோ இது ஏன் பப்ளிக்காக யாருக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னா, இப்போ இந்த பாஸ்வேர்ட் தென் இந்த லிங்க் எடுத்துட்டாலே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆக்சஸ் வந்து நமக்கு பண்ணிக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நான் டேட்டா பேஸ் நேம் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன், ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டை மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் இதே லிங்க்கை தான் எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி இங்கே ஒரு ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாஷ்க்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரியல் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு டேட்டா பேஸோட பேர். நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பேட்சாக இருக்கட்டும், பேட்ச் 1, பேட்ச் 13, இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டேட்டா பேஸோட நேம். அந்த டேட்டா பேஸோட நேமை எப்படி செட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபைனலி என்ன பண்ணிக்கணும், ஒரு ஸ்லாஷ்க்கு பக்கத்தில் அந்த என்ன நேம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸை இங்கே போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், டேட்டா பேஸ் நமக்கு க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மாங்கோடிபியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன எடுத்து வச்சுருந்தோம், சீக்ரெட். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகணும், ஒரு சீக்ரெட் கோடு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எதுக்காக, வெப் டோக்கனை வந்து வைக்கிறதுக்காக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேடபிள்யூனா ஜேசான் வெப் டோக்கனை ஷார்ட்டாக ஜேடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. அதோட சீக்ரெட். ஸோ அகேன் நான் சொல்கிறேன், இங்கே நான் கொடுக்குற நேம் நானாக தான் கொடுக்குறேன். அது மாதிரி இங்கே கொடுக்குற நேம் நீங்கள் தான் கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கணும்னா அது ரிலேட்டடாக உள்ளதாக கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் சும்மா ATS சூப்பர் சீக்ரெட் கீ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட்டு நானாக கொடுக்குற நேம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் வச்சுக்கலாம். இந்த .env ஃபைலை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இந்த ஸ்பேஸ்லாம் நம்ம விடவே கூடாது. நம்ம என்ன காப்பி பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டணும், ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ க்ளவுடினரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த க்ளவுடினரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் போய் காப்பி பண்ணி எடுத்தாந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளவுடினரி அகெயின் நான் க்ளவுடுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இங்கே க்ளவுடினரி க்ளவுடு கொடுக்குறது எல்லாம் நானாக தான் கொடுக்குறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். இந்த க்ளவுடினரியோட நேம், தென் அதோட API கீயை நம்ம இங்கே போடணும். ஸோ க்ளவுடினரி இதுக்கு என்ன பண்ணணும், API கீ. ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே போட போகிறோம். அடுத்தது ஃபைனலி அதோட சீக்ரெட், API கீயோட சீக்ரெட். ஸோ அதே மாதிரி க்ளவுடினரி API இங்கே நமக்கு சீக்ரெட், ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துடணும். இப்போ நம்ம நான் என்ன பண்ணுறேன், அங்கே போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அகெயின் நான் எங்கே போகிறேன், க்ளவுடினரிக்கு போகிறேன். நேம் கேட்குது, இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணுறேன். எங்கே கொண்டாந்து போட போகிறேன்னா நம்ம கோடில் கொண்டாந்து போட போகிறேன். நேமை போட்டேன். அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்பேஸு இதெல்லாம் எங்கேயுமே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஈக்குவல் முடிஞ்சோடனே அதுக்கு பக்கத்துலேயே போட்டணும். இது எது, க்ளவுடினரியோட நேம், ஓகேவா? அடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, API கீ இருக்கா, இதை காப்பி பண்ணிங்க அப்படின்னா அந்த கீ வந்து காப்பி ஆகிடும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோடில் கீ எங்கே இருக்கோ அந்த கீயில் போட்டுடலாம். தென் ஃபைனலி நமக்கு என்ன இருக்குது, பாஸ்வேர்ட் சீக்ரெட் கேட்குது. அந்த சீக்ரெட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு OTP கேட்கும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிடலாம், இந்த சீக்ரெட் கோடில் அதை போட்டுடலாம். பட் இங்கே ஸ்டாராக இருக்குது, நீங்கள் OTP கொடுத்து அதை எடுத்து போடணும், ஓகேவா? ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே இருக்கா, இங்கே போயிட்டு இங்கே இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கேட்கும். இப்போ ஜிமெயில் போனீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்திருக்கும். இந்த வந்திருக்கு பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். திரும்ப க்ளவுடினரிக்கு வாங்க. இப்போ இதை இங்கே கொடுங்க. அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா கோடு அப்ரூவ் ஆகிடும். ராங் கோடா, ஆனால் அகெயின் ராங் கோடுன்னு வருது. ஒரு கோடு தானே வந்திருக்கு, இங்கே வேறு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அப்ரூவ் ஆகிட்டு, இது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கோடு வந்துட்டு, இப்போ இங்கே பாருங்கள் காப்பி காட்டுதா. இப்போ இந்த காப்பியை அப்படியே பண்ணிவிட்டு நம்மளோட கோடுக்கு வந்து, ஸோ அகெயின் உங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் OTP வெரிஃபிகேஷன் வரைக்கும் வச்சு போட்டு காட்டுறேன்.
இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து போட்டணும். ஸோ ஃபைனலி நான் எல்லாமே பண்ணிட்டேன். இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குது, இமெயிலோடது எடுத்தோம். இப்போ அந்த இமெயிலோடது எடுக்கணும். இங்கே நமக்கு 2 வேணும். ஒன்று இமெயிலோட யூசர் வேணும், தென் இமெயிலோட பாஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இமெயிலோட பாஸ்வேர்டை இமெயில் பாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இமெயிலோட பாஸ் வேணும், பாஸ்வேர்ட். ஓகே, இவ்வளோ தான். இப்போ இமெயிலோட இதை இங்கே என்ன மெயில் பண்ண போகிறோம், நம்மளோட கூகுள் மெயில் என்ன இருக்கோ ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். இதான் நம்மளோட மெயிலாக. ஸோ அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட கோடில் இங்கே போட்டுட்டு, இப்போ இதுக்கு பாஸ்வேர்டு வச்சுருந்தோம். ஸோ அங்கே ஒரு பாஸ்வேர்டு எடுத்தேன் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோடய சீக்ரெட் ஃபைல் எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் நான் சொல்லிட்டேன் அங்கே நான் என்னெல்லாம் எடுத்தேனோ அதெல்லாம். இப்போ இந்த .env எங்கே போகாதுன்னு கேட்டிங்கன்னா GitHubக்கு போகாது. இது உங்களுக்கு பர்சனலாக இருக்கும். ஸோ இது எப்படி இப்போ இன்னொரு டெவலப்பர் வராங்க, அப்போ அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த டேட்டாலாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ இது எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெப்ளாய் பண்ணும்போது இந்த .envயை தனியாகவே கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த இடத்துலேருந்து அந்த சீக்ரெட் கீஸை எடுத்துக்குவாங்க. ஸோ பப்ளிக்காக ஷேர் பண்ணக்கூடாது ஒரு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். தென் இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இது எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட சீக்ரெட் ஃபைல்ஸ். இது புரியுதா? கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். புரியுதா? சீக்ரெட் கோட்லாம் எப்படி பார்க்கணுன்னு தெரியுதா? மெசேஜ் போட்டேன், கால் மெசேஜ். என்ன பண்ணீங்க? நான் உங்களுக்கு மெசேஜில் போட்டேன். ஓகேண்ணா, புரியுது. ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் வேறு ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால இந்த மெசேஜ் எனக்கு ஷோ ஆகாது. ஜஸ்ட் ஒரு அன்மியூட் மட்டும் பண்ணி சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்தாச்சு, இண்டெக்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸில் பேஸ் செட்டப் வேணும். ஓகே, இந்த பேஸ் செட்டப் வரதுக்கு முன்னாடி இந்த .env எங்கே இருக்குன்னா ஒரு சீக்ரெட் ஃபைலில் இருக்குது. ஓகேவா? இந்த போர்ட்டும் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த .envயில் தான் போர்ட்டையும் வச்சுருக்கேன். அப்போ இங்கே பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கான்ஃபிக் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3 விஷயம் நான் இங்கே பண்ணுவேன். ஒன்று க்ளவுடினரியை கனெக்ட் பண்ணுவேன், ஒன்று DBயை கனெக்ட் பண்ணுவேன், இன்னொன்று .env கனெக்ட் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு .env நீங்கள் பண்ணாலும் இதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா .env ஃபைலை டேரெக்டாக அங்கேயே கொடுத்துடலாம். கொடுத்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது ஓப்பன் ஆகாது. விச் மீன்ஸ் வந்து அது எனக்கு இன்னும் டேட்டா கிடைக்கல அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு env.jsன்னு போட்டிங்கன்னா அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ளே நீங்கள் எந்த கோடுமே எழுத மாட்டீங்க, உள்ளே ஒரே ஒரு 2 லைன் கோடு தான். ஸோ என்ன பண்ணணும், import .env எங்கேருந்து வருது, ஃப்ரம் .envலேருந்து. ஸோ இப்போ இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஸ்டெப் நம்ம இப்போ இந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இங்கே பேக்கேஜஸ்லாம் பற்றி பேசணும் இல்லையா? இப்போ இந்த பேக்கேஜஸ்லாம் என்ன பண்ணல, இன்னும் நம்ம இன்ஸ்டாலே பண்ணல. இதெல்லாம் பண்ண போகிறோன்னு பேசணும். பண்ணால் தானே நமக்கு இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இதை இங்கே நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். சரி, இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணணும், பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா எப்படி நேற்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம க்ளவுடினரியை பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? பண்ணலாமா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே எதுவுமே இல்லை, ரெப்பாசிட்ரி இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு எனக்கு எல்லாமே என்ன இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நேற்று யூஸ் பண்ணது வேறு ஏதோ ஒரு ஃபோல்டரோ. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இப்போதைக்கு டிபெண்டன்சி எனக்கு எம்டியாக தான் இருக்கும். இப்போ தான் நான் பண்ண போகிறேன். ஸோ npm இன்ஸ்டால், நீங்கள் இன்ஸ்டாலும் கொடுத்துக்கோங்க, ஐயும் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு என்னென்ன வேணும், bcrypt வேணும், அப்புறம் வேறு என்னென்ன வேணும், தென் க்ளவுடினரி,
டாட் இஎன்வி. ஸோ டாட் இஎன்விங்கிறத எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்பிரஸ் வேணும். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் தென் நமக்கு ஜேசான் வெப் டோக்கன், தென் ஒரு ஸ்பேஸ் போதும், மங்கூஸ் மல்டர், ஃபைனலி நோட் மெயிலர். தென் இதோட சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் கனெக்ஷனுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு என்டர்னு கொடுத்துட்டனாலே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு ஏதோ எரருங்கிறத சொல்லிட்டாங்க. என்ன எரருங்கிறத பார்க்கலாம். க்ளவுடினரி ஆர்ஜி நாட் ஃபவுண்டா. ஓகே, 2 ஆறு விழுந்துட்டு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது என்னோடய கீபோர்டில் ஆர் சரியில்லை. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கூட நமக்கு ஆகாது. அதனால் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இன்ஸ்டால் கொடுக்கணும். அடுத்தது எங்கே இருக்குது? மல்டர்லேயும் அதே மாதிரி 6 விழுந்துட்டு. என்ன பண்ணிக்கிறேன்? மொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் டெர்மினல், நியூ டெர்மினல். இப்போ அதை அப்படியே இங்கே என்ன தேவையோ அதை அப்படியே போட்டுட்டு இன்ஸ்டால் கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே ஆயிடுச்சா? இங்கே பாருங்கள், டிபெண்டன்ஸில் எல்லாமே வந்துட்டு. இன்னும் ஒன்று வரல, நோட்மான் வரல. ஸோ அதுக்கு அகெயின் npm i நோட்மான் இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் போட்டு விட்டுடலாம். இப்போ அதுவும் வந்துட்டு நமக்கு தேவையான எல்லாமே இங்கே வந்துட்டு. இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட வெர்ஷன்ஸ், என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ அது. சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கணும்? மெயினில் வந்துட்டு இப்போ டைப் வந்து மாடியூலுங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த வெர்ஷனுக்கு கீழே டைப்பு மாடியூலுங்கிறத போட்டுக்கிறேன். இதை நம்ம தான் டைப் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு கீபோர்டில் நான் ஒரு ஏஐ இது பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கோட் காட்டுது. ஸோ உங்களுக்கு காட்டாத, நீங்களே தான் டைப் பண்ணிக்கணும். டைப்பு மாடியூல். இப்போ பாருங்கள், இது எல்லாமே என்னது? ஒரு ஜேசான் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் கமா கொடுத்து கீழே நமக்கு என்ன வேணும்? ஸ்டார்ட்டில் நோட்மான் இண்டெக்ஸும் தென் கமா கொடுத்து டெவ்வில் நோட்மான் இண்டெக்ஸும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? npm rundev கொடுக்க முடியும். npm rundev கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு அங்கே ஒன்றும் வராது, ஏன்னா நம்ம இன்னும் ஒன்றும் கொடுக்கல இல்லையா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துடுறேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இம்போர்ட் பண்ணியிருக்கோம். என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம்? .envயை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த envனா என்னென்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை நான் இங்கே இம்போர்ட் பண்ணால் இதை நான் கால் பண்ணணும். கால் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு .env அகெயின் ஒரு டாட் வச்சு கான்ஃபிக் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன், முடிஞ்சு போச்சு. மொத்த கோடே இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போ நான் எங்கே போகிறேன்? index.js ஃபைலுக்கு வந்துடுறேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஃபைலாக நான் எது தான் பண்ணணும்? இந்த .env தான் பண்ணணும். அப்போ தான் எனக்கு சீக்ரெட் கோட்ஸை எடுத்துகிட்டு டிபி கூட கனெக்ஷன் நடக்கும். ஸோ அகெயின் நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இப்போ அந்த ஃபோல்டரை இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எங்கே இருக்கிறத? கான்ஃபிக்குங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ இம்போர்ட் டபுள் கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் போக போகிறோம் இல்லையா? அதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சோர்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தெரியுதா? இதில் இங்கே பாருங்கள், டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்ததுக்கப்புறம் கான்ஃபிக்கு அகெயின் ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபைல்லாம் நமக்கு இங்கே ஷோ ஆகும். .js போட மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வராது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த இம்போர்ட்டுக்கு போகலாம். ஸோ இது முடிஞ்சிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் இல்லாமல் நம்மளால் கோட் ரன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ரெஸ். ஓகே,
ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸோட சேர்த்து நான் கீழே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸை இம்போர்ட் அதாவது இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், கான்ஸ்ட்டு நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஆப்புங்கிற நேமை கொடுத்து இதில் எக்ஸ்ப்ரெஸ்ஸை கால் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கார்ஸுங்கிறது ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ். ஸோ அந்த கனெக்ஷனை நம்ம இந்த இடத்துல தான் சொல்லுவோம். இதை நம்ம எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம ப்ராப்ளம் இல்லை. பட் ஈவன் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கால் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் கார்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, கார்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ 2 6 விழுந்துட்டு கார்ஸு ஃப்ரம் கார்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கார்ஸை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே இம்போர்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணிக்கிறேன் இங்கே express.json. ஏன்னா எனக்கு என்னோடய ஃபார்மேட் எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபைனலி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், போர்ட்டை லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் போர்ட் லிசன் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், பேக்கெண்ட் ரன் ஆகுதாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். தென் அதுக்கப்புறமா இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகுதா, அதுக்கு என்ன கோட் கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த சர்வர் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுது இதெல்லாம் நம்ம அப்படியே அடுத்தடுத்தது கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இதை கெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆப் டாட் கெட்டுங்கிறத கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்னோடய என் பாயிண்ட் இது ஸ்லாஷ் தான் கொடுக்க போகிறேன். இதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்க போது, நேற்று பார்த்த மாதிரி ரெக்வஸ்ட் கம்மா ரெஸ்பான்ஸ் என்ன வரணுங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸாக எனக்கு எதை சென்ட் பண்ணணும்னா நம்ம பண்ண போகிறது என்ன, ஏடிஎஸ் ப்ராஜெக்டா. ஸோ ஏடிஎஸ் பேக்கெண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது நமக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் நமக்கு ஷோ ஆகணும். ஓகே, முடிச்சாச்சு. தென் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், போர்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல இல்லையா, அந்த போர்ட்டுக்கு இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். ஸோ இப்போ கான்ஸ்ட்டில் போர்ட்டு. ஸோ கான்ஸ்ட் போர்ட் இருக்கா, இந்த போர்ட்டுக்குள்ளே இப்போ இந்த இது எங்கேருந்து வருது, .env ஃபைல்லேருந்து வருது எனக்கு. ஓகேவா? எங்கேருந்து வருது, .env ஃபைலில் தான் வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், .env ஃபைலில் போர்ட்டில் 4000ங்கிறத வச்சுருக்கேன். இப்போ அதை தான் இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்குங்கிறத இங்கே சொல்லணும். எங்கே இருக்குன்னா process.env அந்த ஃபைலில் டாட் என்ன நேமில் இருக்குது, போர்ட்டுங்கிற நேமில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு ஒர்க் ஆகணும். இன்கேஸ் இந்த போர்ட் எனக்கு ஒர்க் ஆகலை, அந்த நம்பரோட சர்வரோட நம்பர் எடுத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு போர்ட்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது இருந்தால் அதை எடுத்துக்கும், இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா அது இதை எடுத்துக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது கோடு எழுதுகிறேன். ஸோ கான்ஸ்ட் இங்கே பாருங்கள், வேரியபிள் போட்டேன், அந்த வேரியபிள் நேம் ஒன்று வைக்கிறேன். ஸோ என்ன வைக்கிறேன்னா ஸ்டார்ட் சர்வருங்கிறத நேமாக வைக்கிறேன். இங்கே கொடுக்குற நேம் நானாக கொடுத்துருக்கேன். எதுக்காக, சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அசிங்கிறது என்னென்னா ஒரு கீவேர்ட். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக தான் ரன் ஆகும். பட் நமக்கு என்ன ஆகணும், லைன் பை லைனாக ரன் ஆகக்கூடாது. ஸோ ஒரே வேலை 2 டைமாக நடக்கணும். அதை சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு ஒரே வேலை 2 டைம் மீன் டைமில் நடக்கணுங்கிறதுக்காக இந்த அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணும். அதை ஷார்ட்டாக அசிங்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அசிங்கிறத கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா அவைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவைட்னா ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ண வைக்கிறது, சர்வரை வெயிட் பண்ண வைக்கிறது. எது வரைக்கும்னா கனெக்ட் டிபி. ஸோ என்னோடய டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வைக்கணும்னா அதை வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். இங்கே கால் பண்ணுறேன்னா மேலே இம்போர்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணிக்கணும், அங்கே கோடு எழுதிக்கணும். ஓகே, ஃபைனலி நமக்கு இங்கே என்ன பண்ணணும், இப்போ வந்து லிசன் பண்ணணும். போர்ட் வந்து கரெக்டாக அதில் ரன் ஆகுதாங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஆப் டாட் லிசன். ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்னா அந்த போர்ட்டு எங்கே இருக்கோ அந்த போர்ட்டு. ஸோ அந்த போர்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு பேர் ஆரோ ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் உள்ளது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே console.logல server is running
ஆன் போர்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கமா கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த நேமை இங்கே ஜஸ்ட்டு கால் பண்ணிடணும். இப்போ அந்த நேமை அங்கே போட்டோம்னா இது கால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு என்ன ஆகிடுச்சி, சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு செமிகோலன் கொடுத்துடலாம், இங்கேயும் செமிகோலன் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் சர்வர் கொஞ்சம் எனக்கு வந்து பிளர்ராக இருக்கா, ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் பக்கத்தில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் கொடுத்தா முடிஞ்சிடும். இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எரர் இருக்கும், ஏன்னா நான் கனெக்ட் டிபிங்கிறத இங்கே கால் பண்ணியிருக்கேன், பட் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் பண்ணாததுக்கு ரீசன் என்ன பண்ணல, நான் இன்னும் இங்கேயே கோடு எழுதலை. இப்போ டிபிக்கு நம்ம கோடு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதுக்கு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு எழுத போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன கோட் பண்ணணுன்னா db.jsங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த db.jsக்குள்ளே வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் எங்கேருந்து வரப்போகுது, மங்கூஸ்லேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கிறோம். மங்கூஸுங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், கனெக்ட் டிபிங்கிறது வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே அசிங்கிறத போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு பேர் எனக்கு ஆரோ ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே தான் கோடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன்னு ஒன்று போட போகிறோம். ஸோ இந்த கோடை பொறுத்தவரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ட்ரை கேட்ச்னு ஒன்று இருக்குது. ட்ரை என்ன பண்ணணும்னா சக்ஸஸ் அதை வந்து ஹேண்டில் பண்ணும். கேட்ச் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரர் என்னெல்லாம் இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணும். லைக் சேமஸ் நமக்கு இஃப் எல்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நமக்கு ஒரு சக்ஸஸ் கோடு வருதுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். அப்போ இங்கே தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அகெயின் ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு நேம் வந்து கண்ணன் கொடுத்துக்கிறேன் கனெக்ஷனுக்காக. ஸோ அதுக்குள்ளே அவைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மங்கூஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும், நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், மங்கூஸ் டாட் கனெக்ட். இப்போ இந்த மங்கூஸ் டாட் கனெக்ட்லாம் எனக்கு எப்படி தெரியுது, எப்படி கொடுக்குறேன்னா இதெல்லாம் கீவேர்ட்ஸ் லைக் சின்டெக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இது எனக்கு எங்கேருந்து வருது, ப்ராசஸ் டாட் இஎன்விலேருந்து வருது. டாட் அதோட பேர் என்ன இங்கே வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள், இங்கே என்ன பேர் வச்சுருக்கோம், மாங்கோ யூஆர்ஐன்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்மளோட இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த நேமை போட்டணும். ஓகேவா? ஸோ எந்த ஃபைல் எங்கேருந்து வருதோ அந்த நேம் இங்கே கொடுத்தணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இது கனெக்ட் ஆகிட்டாங்கிற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரணும் இல்லையா, அதுக்காக கன்சோல் டாட் லாகில் நம்ம ஒரு மெசேஜை கொடுத்துக்கலாம், மாங்கோ டிபி கனெக்டட். இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நமக்கு வரணும். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ தான் அது வரணும். அவ்வளோதான். இதோட நம்ம இங்கே கோட் முடிச்சிடும். சரி, இது இப்போ இங்கே நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச், ட்ரை போட்டாலே கண்டிப்பாக கேட்சும் போடணும். இந்த கேட்சில் என்ன பண்ணுவோன்னா ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரரை ஷோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே அகெயின் பாருங்கள், ஒரு கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுவோம், மாங்கோ டிபியில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா மாங்கோ டிபி கனெக்ஷன் ஃபெயில்டுங்கிறத இங்கே கொடுத்துருவோம். மாங்கோ டிபி கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ என்ன ரீசனால் ஃபெயில்டு ஆணுச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். அதை சொல்கிறதுக்காக எரர் டாட் மெசேஜுங்கிறத கொடுத்துரும். நீங்கள் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கோடை எழுதுறீங்க இல்லையா, இந்த கோடை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கேட்சில் நான் என்ன பண்ணுறேன், ப்ராசஸ் டாட் எக்ஸிட், அதாவது இப்போ கோடு இதோட எனக்கு ஸ்டாப் ஆகிடும், அதனால தான் அந்த எக்ஸிட்டுங்கிறத இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இதோட நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இதை போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் இப்போ இம்போர்ட் பண்ணி இருக்கேன் இல்லையா, இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அடுத்த இன்னொரு இடத்துல எங்கே வேணுமோ அங்கே நான் அதை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுக்குறேன். டிஃபால்ட். இப்போ நான் இங்கே என்ன நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த நேமை தான் இங்கே நான் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கேனோ, கான்ஸ்ட் வேரியபிளுக்கு நேம் என்ன கொடுத்தேனோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கோடை வந்து கரெக்டாக எழுதியாச்சு. எல்லா கோடும் நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கோடு அங்கேருந்து எங்கே வருது, இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு. ஓகேவா? மொத்த டிபியோட கனெக்ஷன் கோடை இப்போ நம்ம முடிச்சிட்டோம். டிபியை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் போதும், இங்கே போய் இம்போர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். எங்கே என்ன கோட் பண்ணாலும் என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த ஃபைல் எங்கேருந்து வருது? கான்ஃபிக்குங்கிற ஃபோல்டரில் db.jsங்கிறது இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? திரும்ப இம்போர்ட். ஸோ நான் இப்போ அகெயின் சொன்னேன் இல்லையா, எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? மாங்கூஸை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கோடு எழுதியிருக்கேன். இந்த கோடை நான் அங்கே அக்சஸ் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேமை தான் நான் அந்த இங்கே இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கனெக்ட் டிபி கொடுத்துட்டு ஃப்ரம் இது எங்கேருந்து வருது? இதை நான் டெலிட் பண்ணிட்டு நானே கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ரம் பாருங்கள். அகெயின் நான் அந்த லொக்கேஷன் பார்க்குறேன் பாருங்கள். டாட் வைக்கிறேன். ஸோ டாட் ஸ்லாஷ் கொடுத்ததும் எனக்கு இங்கே ஃபோல்டர் ஷோ ஆகிடும். ஷோ ஆனதுக்கப்புறம் எங்கே இருக்குது? கான்ஃபிக்கில் அகெயின் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா db.js அதை அப்படியே கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த கனெக்ட் டிபியை தான் இந்த இடத்துல கால் பண்ணேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், தெரியுதா? மாங்கோ டிபி கனெக்டர் சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போட்டு 4000 வருது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே .envக்கு போயிட்டு இந்த 4000 டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு அகெயின் இங்கே ரன் ஆகும். ஸோ இங்கே வந்துடுறேன். இங்கே வந்து ஒரு என்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு சேஞ்ச் நடந்துட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், 5000ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். அது இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கன்னு அர்த்தம். புரியுதா? ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. புரியுதா? அபி நீங்கள்? அபி புரியுதா? சரி, மெசேஜ் பண்ணுறீங்களா? நான் சேட் பார்க்கவா? சரி, புரியுதுல உங்களுக்கு? சேட்டில் கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே அபி, ஓகே அபி, ஓகே ஓகே. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு மேலே போதும். இதுக்கு மேலே நான் உள்ளே ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஓகேவா? இது போதும். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே 1 by 1 போகலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? லைவாகவே எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு? இங்கே மாங்கோ டிபி கனெக்ட் ஆகிட்டு சர்வரும் ஆகிடுச்சு. சரி, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த க்ளவுடினரி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாடல்ஸ்குள்ளே போவோம். மாடல்ஸில் நமக்கு என்னென்ன வேணும், அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த போஸ்ட்மேன் என்னங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு எது டவுட் இல்லைல்ல? இன்றைக்கி பார்த்ததில் கிளியராக இருக்கீங்களா? செஷனை என் பண்ணிடலாமா? சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க.